எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு புலாவ் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த புலாவ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வெரைட்டியாக புலாவ்ஸ் கேட்டுட்ருக்கீங்கல்ல, நம்ம ஒரே மாதிரி சமைக்காமல் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, சுவையையும் தரக்கூடிய புலாவ்களை வித்தியாசமாக சமைச்சு அப்பப்போ நான் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் செய்ய போகிற புலாவ் பேர் என்னென்னா பச்சைப்பயிறு கேரட் புலாவ். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப எளிமை. இது சாப்பிட்ட பின்னாடி உங்களுக்கு தோணும், இப்படி கூட புலாவ் செய்ய முடியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் திறந்த பின்னாடி காலையில் நம்ம அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இது சுலபமாக செய்து சாப்பிட்லாமே, உடம்புக்கும் நல்லதாச்சு அப்படின்னு நினைப்பீங்க. கேரட் கண்ணுக்கு நல்லது, பச்சைப்பயிரில் நிறைய புரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு வலுவை தரக்கூடியது. சரி, இந்த பச்சைப்பயிறு கேரட் புலாவுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். கேரட் பச்சைப்பருப்பு புலாவ் செய்வதற்கு தேவையான பொருள்கள், நான் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த அரிசியில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் செஞ்சுக்கலாம். அதற்கடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பருப்பு தோலோடு எடுத்துக்கோங்க. அதை அலசிட்டு நான் வச்சுருக்கேன். நெய் அல்லது எண்ணெய் தேவையான அளவு, இது ஆப்ஷன் தான். சிறிய துண்டுகளாக நறுக்கிய கேரட் 1, நீளமாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், பட்டை சிறிய துண்டு, கிராம்பு 5, பிரியாணி இலைகள் 2, உப்பு தேவையான அளவு. இது ஹிமாலயன் ராக் சால்ட், இந்த உப்பு தான் நான் பயன்படுத்துவேன் அதிகமாக. என்னன்னு புதுசாக கேட்குறவங்களுக்காக இது சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இவ்வளோ கம்மியான பொருளில் இந்த சிம்பிளான புலாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமான்னு. எப்போவுமே சிம்பிளான பொருள்கள் போட்டு செய்கிறது ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, இப்போ நான் அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மாய்ஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். அதாவது பளபளப்பு கூடணும், நமக்கு தனித்தனியாக அரிசி பிரிஞ்சு நிற்கணும். நான் ஒவ்வொரு தடவையும் இது செய்து காமிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க எப்படின்னு திரும்ப கேட்பீங்க கேள்வி, அதனால் திரும்ப செய்து காமிக்கிறேன். எந்த அரிசியாக இருந்தாலும் நம்ம புலாவோ பிரியாணியோ செய்யும் பொழுது இப்படி தான் நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இதை இப்போது நம்ம கொஞ்சம் லேசாக அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும் அரிசியை. இப்போ பாருங்கள், அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா பளபளப்பு வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பவுலில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அதே குக்கரில் நம்ம மீதம் இருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் அல்லது எண்ணெய். இப்போது போட்ட நெய் நல்லா உருகிருச்சு. அதில் நம்ம இது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் லேசாக நிறம் மாறி இருக்குல்ல, அப்போ நம்ம இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அதில் அரிசியை சேர்த்துக்கணும். பச்சை பயிரை சேர்த்துக்கணும். மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே வைக்கும் பொழுது நான் 1.25 டம்ளர் தான் தண்ணி விடுவேன். அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1.25 டம்ளர் தண்ணி நான் விடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து உப்பு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 2 அல்லது 3 உங்கள் குக்கரை பொறுத்து தான் இருக்குது. இப்போவே நிறம் பார்த்தீங்களா, பார்க்க என்ன அழகாக இருக்குல்ல. சிம்பிள் தான், ஆனால் சுவையாக இருக்கும். நீங்கள் இப்போ இதில் கேட்பீங்க பூண்டு இஞ்சி போட வேண்டாமா அப்படின்னு. எல்லாத்துலேயுமே நம்ம பூண்டு இஞ்சி போட்டோன்னா பின்ன ஒரு வெரைட்டி கிடைக்காது. அதனால் அது தவிர்க்கணும் இந்த புலாவில். இப்போது இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். 2 விசில் வர்ற வரைக்கும் நான் வைக்கிறேன். இப்போது நான் குக்கரை திறந்து பார்த்தேன். பாருங்கள்,
எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறக்கே இல்லை. சத்தான உணவு, கேரட் இருக்குது, அதில் பயத்தம்பருப்புலேயும் நல்ல சத்து இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச புலாவ் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன்ல. நம்ம எப்போவுமே ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்கணும், அப்போது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களாகட்டும், வீட்டில் எல்லாருமே. அது கூட சைட் டிஷ்க்கு நான் உங்களுக்கு நிறைய கிரேவிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தயிர் போதும். தயிரில் சீரகத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், சத்தான உணவு. பச்சைப்பயிறு கேரட் புலாவ் எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் இல்லையா? ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது நம்ம எளிமையான பொருள்களை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் வச்சு விதவிதமாக ஆரோக்கியமாக சுவை மிக்கதாக செஞ்சு சாப்பிட முடியுன்றதுக்கு இந்த எளிமையான புலாவ் ஒரு உதாரணமாக இருக்குது. நீங்கள் இப்போது இந்த புலாவ் செய்யும் பொழுது நிறைய பேருக்கு என்ன வழக்கமாக இருக்கும்னா பூண்டு இஞ்சி சேர்க்கணுன்றது. இப்போ பூண்டு இஞ்சி வந்து எல்லாத்துலேயும் சேர்த்தோன்னா ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் சைட் டிஷ்ஷாக வெறும் தயிர் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, தயிர் பச்சடி, வெங்காயம் போட்டு பச்சடி கூட செய்யலாம், வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் போட்டு செய்யலாம். அப்படி இல்லை ஏதாவது கிரேவி செய்யணுன்னா நான் நிறையா கிரேவி செய்து காமிச்சிட்டு வரேன், மீல் மேக்கர் கிரேவி, இன்னும் பல கிரேவிகள் செஞ்சுருக்கேன்ல, அதை நீங்கள் செய்து சாப்பிட்லாம். நான் கிரேவியோட லிங்க்ஸ் எல்லாம் அது பிளேலிஸ்ட்டில் சேர்த்துட்டு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். சரி, இப்போ இது சாப்பிட்டு பார்க்கலாம். மனம் வந்து நல்லா இருக்குது, டெம்ப்ட் பண்ணுது சாப்பிட்றதுக்கு. இதில் நான் தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்றேன். அருமை, பிரமாதமாக இருக்குது. ஆஹா, இந்த புலாவ் சட்டுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பரோட்டா ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு தேங்காய் குருமாவும் செஞ்சு பார்த்தோம், ரொம்ப பிரமாதம், வீட்டில் ஒரே பாராட்டு மழை. இதில் வந்து எனக்கும் பாராட்டு தெரிவிக்கணும் நிறைய பேர் அதில் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. இந்த பரோட்டா செய்கிறது இவ்வளவு எளிமையா அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப எளிமைங்க, நம்ம புத்தி கொண்டு எது எப்படி எப்படி சுலபமாக பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், சுலபமாக எதையும் முடிக்கலாம். இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் காரணமாக இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, எல்லாமே நிறுத்தியிருக்காங்க இல்லையா? உலகமே ஊரடங்கில் இருக்கும் பொழுது நம்ம வீஹாவில் ஆர்டர் போட்டவங்க எப்போ வரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக எப்போ வந்து குரியர் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ நீங்கள் ஆர்டர் செய்த பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவிக்காக உங்களுக்கு 2-3 நாள்கள்லையே கையில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருவோம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆர்டர் போடணுன்னா போட்டுக்கலாம். இதில் சிலர் வந்து ஆஃபர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் புது வருடத்திற்காக ஆஃபர் கொடுக்க முடியாது, ஏன்னா ஆஃபர் கொடுத்தோன்னா ஆர்டர்ஸ் வரும் இல்லையா? அதை நாங்கள் வந்து உடனே அனுப்ப முடியலன்னா உங்களுக்கு ஒரு மன சங்கடம் ஏற்படும், இன்னும் வரலையே அப்படின்னு. அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க. இந்த புத்தாண்டை வந்து நம்ம எப்போ வேணால் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு வருடம் முழுக்கவே வந்து புத்தாண்டு போல கொண்டாடலாம். அதனால எப்போ வேணா நம்ம ஆஃபர் கொடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா நீங்க கட்டாயம் கேட்டது நான் செய்வேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.